உன் பொண்டாட்டி ரொம்ப நல்ல பொண்ணுடா. நம்ம அதை 1000 பேசியிருக்கோம், வஞ்சிருக்கோம். ஆனா நமக்காண்டி இவன் நல்லதுதான் செய்யறா. நீ நல்லா இருப்ப. மத்தவங்க சொல்றாங்கன்னு இவளை விட்டு கொடுத்துடாதப்பா. சனனி, நல்லா இருடி. நீ நல்லா இருப்ப. அப்புறம் நந்தினி, நீயும் நானும் தாண்டி சூதானமா இருக்கணும். இவங்க எப்படியும் சமாளிச்சிடுவாங்க. நமக்கு தான் முகமும் கண்ணும் காட்டி கொடுத்துடும். அத்தை, இப்பெல்லாம் நான் வேற லெவல் ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாம நாங்க எம்பிட்டோ செய்யறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அண்ணி? அது இந்த சின்ன சின்ன விஷயமா சொல்றேன். இது பெரிய விஷயம். ஆமா, அதுதான். ஆதிரே, என்னம்மா? உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு கணா கண்டேன். ஆனா அதுக்கு வர முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இப்படிதான் நடக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு. இத பாரு, நீ போற இடம் நல்ல இடம். அது மனசுல வச்சு நடந்துக்க. உங்க அண்ணன் என்ன செய்வான்னே தெரியல. பார்த்து இருந்துக்கடி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அழாதம்மா. அம்மா அழாதுடி. என்ன அழுதுக்கு இருக்க? நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆதிர, அழுகாத. அத்தை, நீங்க அழுகாதீங்க அத்தை. அத்தை, நீங்க அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அத்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா வேண்டிக்க. வச்சு விடு. நல்லா இருடி. உனக்கு பிடிச்ச மாதிரி உங்க அண்ணிங்க வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறாங்க. அதை நல்லபடியா காப்பாத்துக்கணும். அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். போலாம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறோம். அண்ணி, அவங்க போட்டோம். நம்ம பையெல்லாம் எடுத்து வச்சிருவோம். வாங்க, நாம போவோம். சீக்கிரம் வந்துருச்சு அண்ணி. அந்த ரூம்ல பேக்கெல்லாம் வச்சிருக்கேன். பாட்டிமாவை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. அத்தை, இத பாருங்க அத்தை. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பேத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க சீக்கிரம் கண்முழிச்சு வந்து அவ வாழ்றது பார்க்கணும் அத்தை.
ஆசீர்வாதம் வாங்கிக்க. அத்தே, சனனிதா உங்க ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறா. அவ நல்லா இருப்பாத்தே. அவ உங்க பேர சக்தி கூட வாழ்றது நீங்க கண் முழிச்சிட்டு வந்து பார்க்க தான் போறீங்க. சீக்கிரம் கண்ணு முழிச்சு வாங்க அத்தை. வந்துருங்க அத்தை. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ரொம்ப நேரம் ஆனா அவங்களுக்கு டவுட் வந்துடும். வாங்க போலாம். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கப்பா. அண்ணா வந்துட்டாரு. வாங்கண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னீங்க? உட்காருங்கண்ணே, பேசுவோம். எப்பா உட்காந்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம்ப்பா, அதை சொல்லுங்கப்பா. அண்ணா, நம்ம உட்காந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கிட்டா நின்று பேசுகிற அளவுக்கு விஷயம் போகாதுண்ணே. அதுக்கு தான் உட்கார சொல்கிறோம். ஓஹோ, உனக்கு பேச தெரியும்னு காட்டுறியோ? எப்பா, எஸ்கேஆர் தன்னோட நல விரும்பிகளையும் இன்ஸ்பெக்டரையும் வச்சுக்கிட்டு என்னை வர வச்சிருக்காருன்னா விஷயம் பெருசாக தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க, கேட்போம். நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைண்ணே, பொதுவான ஆளுங்க. எப்பா, உங்க எல்லாரும் எனக்கு தெரியும்ப்பா. நீங்க என்ன புது ஆளுங்களா? இன்ஸ்பெக்டர் வர வந்திருக்காப்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் முழி பேசுறீங்க? அண்ணே, எல்லாரும் உட்காந்து தானே பேசிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் நின்றுட்டு பேசுறிய? உட்காந்து பேசுங்க. உட்காருங்கண்ணே. உட்காந்துட்டேன், சொல்லுங்க என்ன விஷயம்னு. எங்க வீட்டு பையன் காணாம போயிருக்காரு. எது? அருணை காணோம். ஹிஸ் மிஸ்ஸிங். அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அருணை நாங்க வெளியூர் அனுப்பி வச்சோம். ஆனா அவன் ஃப்ளைட் ஏறாம வேற எங்கேயோ போயிருக்கான். உங்க வீட்டு பையன் உங்க வீட்ல இருந்து தப்பிச்சு போனா எங்களை வந்து கேப்பீங்களா? ஷட் அப். என்ன செட்டப்? யூ ஹேவ் நோ பிசினஸ் இன்டர்ஃபியரிங் இன் திஸ். ஏம்மா முதலாளியம்மா, போதும்மா, நிப்பாட்டிக்கங்கம்மா. இப்போ என்ன, உங்க வீட்டு பையன் எங்கேயும் காணாம போயிட்டான், அதான விஷயம்? அவன் காணாம போனதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எவனாவது புள்ள பிடிக்கிறவன் முட்டாய் வாங்கி கொடுத்து பிடிச்சிட்டு போயிருப்பேன். அது என்னன்னு பாருங்க, போங்க. ஹலோ, இந்த நக்கல் நையாண்டிலாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க குணசேகரன். என் ஹஸ்பண்ட் எஸ்கேஆர் ஓரளவுக்கு மேல இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாரு. அரசு இறங்கி அடிப்பாரு. ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஒரு லேடிங்கிறதுனால என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னு வைங்க. நீங்க அடிக்கடி என்னமோ ஒன்று சொல்லுவீங்களே, என்னது அது? வேற இருக்கிறது. அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன்.
மரியாதைங்கிறது ஒரு அளவுக்கு தான் மிஸ்டர் குணசேகரன். நான் படித்த படிப்பு எனக்கு நாகரீகமாக பேச சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் அதே படிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தையும் வளர்த்துருக்கு. ஒழுங்கா முறையா பதில சொல்லிட்டு போங்க. அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வென்ஸ். என்னை பற்றி முழுசாக தெரியல குணசேகரன் உங்களுக்கு, அதான் விளையாடி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டு பொண்ணுக்காக நாங்கள் யோசிச்சு இறங்கி வந்தா வரதட்சணை வாங்குற குடும்பம்னு ஊர் முழுக்க பேச வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்கல்ல. நாங்கள் சொல்லி காட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? உங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் அத்தனையும் எஸ்கேஆர் வீட்டு சோறு. எங்க காலை கழுவி குடிச்சிட்டு எங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொந்த அப்பத்தாவியே சொத்துக்காக ஏதோ மரக்கட்டைய போட்டு வைக்கிற மாதிரி வீட்டுல போட்டு வச்சிருக்கீங்க. சே, என்ன மனுஷன்யா நீங்களாம்? உன்ன மாதிரி ஈவில் பர்சன் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. போதும், இந்த அளவில் நிப்பாட்டிக்கிட்டா நல்லது. யோ, என்னைய விளையாடுறீங்களா? என்னை வர சொல்லி நிக்க வச்சுட்டு கண்டமணி பேசிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சும்மா நிக்கிறியே, எதுக்கே வர சொன்னீங்க? சொல்லுங்கயா. ஆரம்பிச்சது நீங்க தான் குணசேகரன். குத்தெல்லாம் பேசுவீங்க, அதுக்கு பதிலடி கொடுத்தா ஃபேஸ் பண்ண தெம்பு இல்லாம யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு ஓடுவீங்க. நல்ல கதையா இருக்கு. மேடம், நீங்க தான் இப்போ ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யார் ஓடுறாங்க? என் தம்பி வந்து பேசினா நீங்க அவனை அடக்குறீங்க. என் அண்ணன் பேசினா அவரை மோசமா பேசுறீங்க. இப்போ யார் பேசினா உங்களுக்கு சரியா வரும்? சரிங்க, நானே சொல்றேன். உங்க வீட்டு பையன் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க பரம்பரை பணக்காரங்களா இருங்க, பாரம்பரிய குடும்பமா இருங்க, என்னவா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு உங்க கூட சம்பந்தம் பண்றதுக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம் இல்லை. எனக்கு கூட வருத்தமா இருந்துச்சு. அவர் எதிர்த்து நான் கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் சொன்னதுதான் சரின்னு தோணுது. இந்தாருங்க, திரும்பவும் சொல்றேன், உங்க வீட்டு பையன் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெல், அப்ப நாங்க லீகலா போலாம்ல? இன்ஸ்பெக்டர், நான் ஃபார்மலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க ஆக்ஷன் எடுங்க. இந்த மீன் டைம் நாங்க எங்க ஆளுங்களை வச்சும் பார்க்குறோம். இது எங்க கொண்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க இங்க ஓடி அலையணும்னு அவசியம் இல்லை. 5 மெயில் தட்டி விட்டா போதும், எல்லாம் தானா நடக்கும். தாராளமா செய்யுங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குணசேகரண்ணே, ஒரு நிமிஷம் வாங்கல. ஏய், என்ன எதுக்கே கூப்பிடுற? அதான் நான் பாத்துக்கிறேன், அவங்க சொல்றாங்கல்ல. விஷயம் இருக்குண்ணே, வாங்க பேசிக்கலாம். தம்பி சொல்லுங்க. நீங்க போங்க பாப்பா, வாங்கண்ணே. சாரு, நமக்கு அருண் கிடைக்கணும். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டுடலாம், அவங்களே என்கொயரி பண்ணட்டும். இல்ல ராஜா, இவங்களை விடக்கூடாது. இவங்களுக்கு ஒரு லெசன் கத்து கொடுத்தே ஆகணும். ரொம்ப ஓவரா போறாங்க. அண்ணா, அவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க. என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் பக்குவமா பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஏங்க, எங்கண்ணே இருக்கான் அந்த பையன்? ஏங்க, நீங்க எத்தனை வாட்டி கேட்டுட்டே இருப்பீங்க, நாங்களே எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டே இருக்கிறது. என்னங்க நீங்க? ஞானம் இருப்பா. இங்க பாரு ரவி, என் குடும்பம் குலசாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஏ கதிரே, அங்க என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுப்பா. அங்க இருந்த ஒரே சாட்சி அவன் தான். அந்த அருண் பையன் அன்னைக்கு அங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. அன்னைக்கு எங்கள் வீட்டு மாப்பிள்ள அவன் வரும்போது டீ கடையில் நின்று டீ குடிக்கும்போது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் அவன் தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவன் இங்கே இருக்கான்னு. அந்த ஃபோட்டோவை காட்டேன். ஃபோனில் வச்சிருக்கீல்ல, காட்டு காட்டு. இதோ பின்னாடி இருக்கான் பாருங்க, தாடி வச்சவன், அவன் தான் அந்த பையன். இவனை பிடிக்கணும் தாங்க ஓடணும். எதுக்கு சார்? எதுக்கா? அவன் எதுக்கு அங்கே வந்தேன்? என் தங்கச்சியை கூட்டிகிட்டு ஓடத்தேன். அதான் விரட்டி துரத்துனேன், கிடைக்கல, இங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டா. எங்கள் வீட்டு பொம்பளைக்கெல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டு. ஏய், இப்போ அதெல்லாம் எதுக்குடா இங்கே பேசிட்டு இருக்க? அட இருங்கங்க, அவர் ஏதோ விவரம் சொல்ல வர்றாரு, அவர் சொல்ல விடுங்க. சார், அதெல்லாம் ஒரு விவரமும் இல்லை சார். எங்கள் வீட்டு லேடிஸ்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை.
அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். இப்போ இவன் என்ன சொல்ல வரான் தெரியுங்களா? அந்த அருண் பையன் அங்கே தான் சுற்றி திரியிறான். அதை கேட்க போன எங்கள் வீட்டு மாப்பிள்ளை கரிகாலனை அவங்க அண்ணன் அரசு கையை உடச்சி அமைச்சிருக்கான். கையை உடைச்சிட்டாரா? நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதோட விட்டுருக்கலாக்கம். அதுக்கு தனியாக ஒரு விளக்கம் கேட்பைய. நாங்கள் ஓடியாந்து உங்கள் முன்னாடி நிற்கணும். ஓடியாந்து நிற்கிற எங்களை பார்த்து என்ன கேட்பைய தெரியுமா? நாங்கள் ஏன் உங்கள் மேலேயே சந்தேகப்படக்கூடாதுன்னு கேட்பைய. இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சு முடிக்கிறதுக்கு 6-7 மாதம் ஆயிரும். அப்புறம் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிங்கிற மாதிரி எல்லாம் பழசா போயிடும். இப்போ கூட அந்த பொம்பளை பேசிகிட்டு இருக்கா, நீ அவளை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க. அவள் ஏதோ கம்ப்யூட்டர் ஏதோ தட்டி விட்டுருங்கிற, நமக்கு ஏதாவது வினையாக வந்து முடிஞ்சுடுவோங்கிற பயத்தில் எங்களை கூட்டு வந்து தனியாக வச்சு விசாரிச்சுட்டு இருக்க. நீங்கள் எங்கப்பா ஆளுகளை பார்த்து பயப்படுறத விட அவங்க பேசுகிற இங்கிலீஷை பார்த்தானே அதிகமாக பயப்படுறியே? ஆ, இங்கே பாரு ரவி, இங்கிலீஷை பார்த்து பயப்படுற மாதிரி தமிழையும் பார்த்து கொஞ்சம் பயப்படுங்க. ஏன்னா தமிழ் இங்கிலீஷை விட பெரிய மொழி, புரியுதா? அண்ணா அது தெரியாம என்ன? எப்பா தெரிஞ்சா சரிப்பா, விடுப்பா. இப்போ உனக்கு என்ன வேணும்? அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதான் நான் கொடுக்குற வாக்குமூலம். விளக்கம் போதுமா இல்லையா? போதுமா இல்லையா? சரிண்ணே. வா அங்கே போய் சொல்லு. வாங்கப்பா. சாரு, அருண் நம்பருக்கு ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைக்கலையா? ஆனால் லைன் கிடைக்கல ராஜா. என்னன்னு தெரியல. சிம் ரிமூவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மேடம், கிளியரா பேசி கேட்டு பார்த்துட்டேன். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்கே சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு தனியாக போய் பேசணும்? ஓகே இன்ஸ்பெக்டர், நாங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணுறோம். எங்கள் பையனுடைய சேஃப்டியை மனசில் வச்சு தான் இந்த டிசிஷன் எடுக்கிறோம். என்ன ரவி, எங்களை பழி வாங்கிறதுக்காக அந்த அருண் பையலை இவங்களே ஒழிச்சு வச்சுக்கிட்டு ட்ராமா ஆடலாம்ல? இவங்களை தனியாக கூட்டு போய் விசாரிப்பா. அதிகமாக வார்த்தையை விடாதீங்க குணசேகரன். ஏன் என்ன செய்வீங்க? ஆ, நாளைக்கு நடக்கிற கல்யாணத்தை நடக்க விடாம செய்வேன். அதிகமாக வார்த்தையை விடாதீங்க குணசேகரன். ஏன் என்ன செய்வீங்க? ஆ, நாளைக்கு நடக்கிற கல்யாணத்தை நடக்க விடாம செய்வேன். உங்களுக்கு நல்லா தெரியும் குணசேகரன், நாங்கள் முடிவு பண்ணி இறங்கி அடிச்சோன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. என்ன மேடம் இது? நீங்களே இப்படி பேசலாங்களா? வேற என்ன பண்றது இன்ஸ்பெக்டர்? இவரை பற்றி தெரியாதா உங்களுக்கு? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆளோட கேரக்டர் பற்றி நல்லாவே தெரியும். சும்மா இங்கே வந்து கிண்டல் கேலியாக பேசிட்டு போகலான்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதை பாருங்க குணசேகரன், இதுதான் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு. எங்கள் குடும்பத்தை நீங்கள் அவமானப்படுத்தினது எஸ்கேஆர் வேணால் மறக்கலாம், அரசு மறக்கலாம், அருண் மறக்கலாம், யார் வேணாலும் மறக்கலாம். ஆனால் நான் மறக்க மாட்டேன். மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தாடி பயமாக இருக்கு. என்ன ரவி, ஓ முன்னாடியே மேடம் மிரட்டுறாங்க? ஆமாம், மிரட்டுவேன். நல்லவங்க மிரட்டுறதுக்கும் கெட்டவங்க மிரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? என்ன மேடம், நாளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மேடம் பண்ணுறது? அங்கே போய் தனியாக பேசிட்டு வந்து அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கே புரியும். நாங்கள் லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டது. அதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினோம். இப்போ கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். கூப்பிட்டதும் வந்து நின்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராஜா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஓகே இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். வாங்க ராஜா, போகலாம். வா. அண்ணா வரண்ணே. சரிப்பா, போயிட்டு வா. என்ன நம்மளை இங்கே வர சொல்லிட்டு அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போயிட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறாங்களா? விளையாடலப்பா, வினயமாக ஏதோ செய்ய போகிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் வரண்ணே. இல்லை கதிரு, இவ செய்யக்கூடிய ஆள் தான். எஸ்கேஆரோட கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் இவ பார்வையும் பேசுகிற பேச்சையும் பார்த்தா இறங்கி அடிப்பான்னு தோணுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நேரில் நக்கலாக பேசுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே யோசிப்பேன்ல, அதானே என் பக்குவம். நீ இந்த மண்டப வேலையெல்லாம் விட்டுருக்குது, பின்னாடி என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிப்பா. அந்த அரசு போயிருக்கான் பாரு, ஏதாவது ஒன்று செய்வேன். அவனை விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ம் சரிண்ணே. நானா நம்ம வீட்டு பொம்பளையில் கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்பா. சரிண்ணே. ஆமாம், ஏன்னா எனக்கு அவங்க தான் பெரிய பயம். கவனமாக இருக்கணும். சரிண்ணே. சரியா? சண்டைக்காரனை கூட நம்பிடலாம், சாட்சிக்காரனை நம்ப முடியாது, புரியுதா? பார்த்துக்கலாண்ணே. கல்யாணம் நின்று போச்சுன்னு வையே, ஏதாவது பிரச்சனைன்னு வையேன், பெரிய அசிங்கமாக போயிரும்ப்பா. நடந்துடக்கூடாது. நடத்திடலாம். கவனமா இருக்கணும்டா, இதுல ஜெயிச்சு காட்டணும். சரி. நம்ம மான பிரச்சனை கதிரு,
பார்த்துடலாண்ணே. ரொம்ப கவனமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க. புரியுதா? இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு டைப்பாக இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த அரசுங்கிறவன் ஆட்டத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறேன், வெளியே இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறேன், எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். கவனமாக இருந்து நம்ம ஜெயிக்கணும்.